வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Fonerna Tamil. அப்பா விக்ஸ் மாத்திரம் எனக்கு தேவைப்படல. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேம் கால் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. எனக்கே வந்து 3 வாட்டி வந்துருச்சு. சூப்பர்ரா. என்ன சொல்றீங்க? ஃபெடெக்ஸ்ல வந்து உங்க இதை வந்து பிடிச்சி வச்சிருக்கோம், நீங்க வந்து ட்ரக் கடத்திருக்கீங்க, இங்க இமிடியேட்டா வந்து வீடியோ காலுக்கு வாங்க, போலீஸ் பேசுறீங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்க. ட்ரக் வந்து உங்க பேர்ல யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. ட்ரக் கடத்தினவங்க எல்லாம் விட்டுட்டு ட்ரக் இவன் பேர்ல ஏன்டா அனுப்புறீங்க? உங்க பேர்ல யாரோ வந்து அனுப்பிச்சிருக்காங்க, அதனால அனுப்புறீங்க. அது இவன் பேர்லயே அனுப்புவீங்க நீங்க. அதனால கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால உங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸ், உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. உங்க ஃபெடெக்ஸ்ல வந்து உங்க டீட்டெயில்ஸ் வச்சு தான் அனுப்பிச்சிருக்காங்க. நீ உடனே சொல்லணும், ஆதார் கார்டு நம்பர் நானே மறந்துட்டேன், கொஞ்சம் சொல்லுங்க, நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு திரும்ப வரேன் அப்படின்னு. அதனால இமிடியேட்டா வீடியோ காலுக்கு வாங்க. நீங்க எப்படி டீல் பண்ணீங்க அத? நீங்க எப்படி பிளாக் தான் பேசிட்டு முடியுமா? அவ்வளவுதான். பிளாக் ரிப்போர்ட் இதுல ட்ரூ காலர் இருக்குல்ல, அதுல போய் ஃபெடெக்ஸ் ஸ்கேம் அப்படின்னு போட்டு அப்படியே இது பண்ணி பிளாக். இல்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இப்போ வாட்சன் சொல்றத வச்சு பார்க்கும்போது, சார் நான் எஸ்பிஐ பேங்க் மேனேஜர், இப்பயும் இருக்காண்டா அவன், இன்னும் சாகல அவன். இப்போ 6 நாள் முன்னாடி கால் பண்ணான், டேய் இன்னுமாடா நீங்க இருக்கீங்க, நானே தலைவலியில இருக்கேன், இப்போ கால் பண்ணி சார் நான் எஸ்பிஐ பேங்க் மேனேஜர் பேசுறேன், நாயே நீயா? கட். வாட்சன் சொன்ன மாதிரி தான், பிளாக் ரிப்போர்ட் டிஜிக். இந்த மாதிரி ஏதாவது கால் வந்தா அட்டன் பண்ணி பேசிடாதீங்க. எனக்கு ஒரு வாட்டி மேலே இருந்துச்சு, அதுக்கப்புறமா திருப்பி அதே தான் ஆட்டோமேட்டட் கால் மாதிரி தான் இருக்கும். we are calling from FedEx +1 to continue அப்படின்னு இருக்கும். your immediate package அப்படின்னு ஏதோ ஒன்று வரும். ஸோ அதை ஏதாவது அட்டன் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா வீடியோ கால் வான்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோதான், காலி பண்ணி விட்டுறோம். நம்ம ஆல்ரெடி போன என்ன பண்ணுவாங்க வீடியோ கால் வந்து என்ன பண்ணி வீடியோ கால் பண்ணால் இந்த மாதிரி இது பண்ணி விடுங்க, அது பண்ணி விடுங்க அப்படின்ட்டு, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. அவ்வளோதான், அவங்க ஃபோனை அப்படியே இது பண்ணி ஹேக் பண்ணிடுவாங்க. ஹேக் பண்ணி உன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. ஓகே. ஐஃபோனில் இந்த மாதிரி பண்ண முடியாது, ஆனால் ஆண்ட்ராய்டு, அதான் நிறைய பேர் ஆண்ட்ராய்டு தான் வச்சுருக்காங்க, அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. சும்மா ரேண்டமா கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்பெல்லாம் என்ன 3 தடவை கால் வந்துச்சு. ஐபோன்ல பண்ண முடியாதுலாம் நினைச்சிடாத. ஐபோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்ம அது என்னடா நம்ம டீம் வியூவர் மாதிரி ஒரு ஆப் இருக்கு இதுக்கு போனுக்கு. ஆமா, அந்த லிங்க் அனுப்பி அதை கிளிக் பண்ண சொல்லி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல ஒரு கோடு வரும் பாருங்க, பார்த்து சொல்லுங்கிறாங்க. கோடை நீ சொன்னா அவன் ஆக்சஸ் எடுத்துருவான். எஸ் கொடுங்கன்னு ஒண்ணு, அவ்வளவுதான். பர்மிஷன், அதாவது உன் டிவைஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தர் பர்மிஷன் கேட்கறாரு, நீ எஸ் கொடுத்துருப்ப. அதுக்கப்புறம் அவன் பர்மிஷன் எடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவான். அவன் அங்க உட்காந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது வச்சிருக்கான்னு வையன், பேமெண்ட் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்க ஓடிபி வரும், பார்த்து அங்க டைப் பண்ணிப்பான். ஏன்னா எனக்கு வந்து நான் அதனால தான் பேங்கிங் ஆப் எதுவுமே வந்து ஃபோனில் வைக்கிறது இல்லை. சம தலைவலி. ஃபோனில் ஒரு பேங்கிங் ஆப்புமே இல்லை. இல்லடா, இதுல வச்சிருக்கேன் நான் பேங்கிங் ஆப். இல்ல எனக்கு வந்து என்னன்னா, கனரா பேங்க்ல இருந்து வந்தது இந்த மாதிரி. உங்ககிட்ட தான் கேனரா பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது. அப்போ இல்ல, அதுதான் இந்த மாதிரி உங்களோட இது பிளாக் ஆயிடுச்சு, கார்டு பிளாக் ஆயிடுச்சு, 1500 ரூபாய் கட்டணும், அப்படி கட்ட வேணாம் அப்படின்னா உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் கஸ்டமர் ஐடி பாஸ்வேர்ட் சொல்லுங்க, நானே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு. நான் உங்களுக்கு இது அமிச்சேன்னு நினைக்கிறேன், ரெக்கார்டிங் அமிச்சேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு குரூப்ல அமிச்சேன். அப்படியா? எல்லாம் விளையாடிக்கிட்டே இருந்தேன், பேசி கடைசியில சரி கஸ்டமர் ஐடி எடுத்துக்கங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 9876 போயினே இருந்த. ஆமா, அதுக்கப்புறம் அவனே கட் பண்ணிட்டான். ஏய் இவன் நம்மளையே ராங் பண்றான்டா, இவன் ஏதோ புது நம்பர் சொல்றான், இந்த நம்பருக்கு நான் எங்க போறது அப்படின்னு சொல்லி ஜக்கு வாங்கிட்டு ஓடிட்டான். சரி, சூப்பர். ஃபர்ஸ்ட் நியூஸ், Realme GT60 மே 22ஆம் தேதி லான்ச் ஆகுது. பார்க்கறதுக்கு அதே தாங்க, Realme GT Neo 6 SE. அதே ஃபோன், ஒரே லுக் தான். 7+ Gen 3. அதே வந்து எதுக்கு ரோபோட் மாதிரி கையில, அது சைனால இதே மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோமோ. அதனால குளோபலுக்கு இதே மாதிரி போட்டாங்க, பேரை மட்டும் மாற்றிட்டாங்க. Neo 6 SEக்கு பதிலாக Realme GT60 அப்படின்ட்டு பேரை மாற்றிட்டாங்க, அவ்வளோ. ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து அதான் 30,000க்குள்ள எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். 33,000 30,000 25 to 30,000க்குள்ள. ஸ்பெக் பத்தல என்ன? LTPO பேனல், 7+ Gen 3, 7 Gen 3 இல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் கேமரா மட்டும் மெயின் கேமரா இதுவாக இருக்கும், மற்ற அல்ட்ரா வைடு அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இதுவும் இருக்காது. அதே 5500 mAh, இதோட அதிகம் இல்லை, 5500 100 வாட் சார்ஜிங். அதே தான், இது மட்டும் தான். LTPO பேனல் மட்டும் தான் இல்ல, ப்ராசஸர் அது என்ன வெர்ஷன் பெருசா என்ன 8 Gen 2 அளவுக்கு இருக்கும். ஆமாடா, CPU ல பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும், அளவுக்கு இருக்கும். GPU மட்டும் தான் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். சரி,
இந்த இதில் நம்ம என்ன சிமுலேஷன் போட்டு இதுவா பண்ண போறோம், வாட்ஸ்அப்புக்கு ஃபேஸ்புக்கு இது போகிறோம். எப்படியும் கேமிங்க்கு வாங்குறவங்க வந்து இது பார்க்கலாம். 30,000 ரேஞ்சில் வந்து இது செக் பண்ணலாம். வர வர போக பார்த்தா ரியல்மி ஓரளவுக்கு இப்போதான் திரும்ப கம்பேக் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுவும் முக்கியமாக சைனாவில் ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரெண்டை. கொஞ்ச நாள் ஏன்டா கேப்பு, ஒரு ஏடியா ரொம்ப கேப்பு. ஒருவேளை இந்த மாதம் மாறினதுனால தான் இப்போ இந்தியாவில் இருக்கு. யாருமே இல்லை. பின்ன திடீர்னு பார்த்தா ஆஃபீஸ் எம்டியா இருக்கு. எங்கடா எல்லாரும் எல்லாம் வேற கம்பெனி போயிட்டாங்கண்ணே. ஸோ பார்க்கலாமே 22 லான்ச். அடுத்தது இன்ஃபினிக்ஸ் வரான்டா GT 20 Pro GT புக் மே 21 லான்ச். அவங்க வந்து மே 22, இவங்க வந்து மே 21. சூப்பர் சூப்பர். அவங்க கேமிங் அப்படின்ட்டு தான் வராங்க. 144 Hz AMOLED ஸ்க்ரீன் இருக்கு. அது தவிர டிமென்சிட்டி 8200 இருக்கு. ஸோ 12 GB RAM வரைக்கும் இருக்கு. 108 MP கேமரா. இங்கே பார்த்த மாதிரி இருக்கே ஐட்டல், இப்போ தான் 108 MP வந்தான். ஸோ அதுவும் இருக்குது. 30 MP ஃப்ரண்ட் கேமரா, 5500 mAh பேட்டரி. அது அப்புறம் அந்த ஜிடி புக் வந்து என்விடியோட பார்ட்னர்ஷிப் பண்ணும். இது குளோபல்லே எங்கேயுமே லான்ச் ஆகலை. ஸோ டீசர் தான் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து இந்தியாவிலேயும் லான்ச் பண்ணுறாங்க அதே ஈவெண்ட்டில் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து என்விடியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கு. எந்த லுக்கு நல்லா இருக்குல்லடா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த அதான் போன வாட்டி இதே லுக்கு தானே அந்த GT அப்புறம் நம்ம அசோஸில் கேமிங்காக ROG அந்த மாதிரி இருக்கு லுக்கு. போன வாட்டி இதே லுக்கு தான். இந்த சைபர் மெக்கா டிசைன் அப்படின்வாங்க. அதில் வந்து அந்த லைட்டு புது எல்இடி லைட்ஸ்லாம் இந்த வாட்டி வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா எல்இடி ஸ்ட்ரிப் வந்து இந்த வாட்டி வச்சுருக்காங்களாம். ஜிடி புக்லேயும் லைட்லாம் வச்சுருக்காங்க. ஜிடி புக்லேயும் ஏதோ அந்த RGB அந்த இதில் இருக்குது. கீபோர்டில் வந்து RGB இருக்குது. ஓகே ஓகே. RGB கீபோர்டு. இதுவும் சைபர் மெக்கா டிசைன் போட்டிருக்கு. மெக் பார் அப்படின்ட்டு சைடில் ஏதோ ஒன்று இருக்குது. வர வர இவனுங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோன் செய்ய ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி லேப்டாப்லேயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கணும், இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரியும். ஓகே. அடுத்தது வந்து போக்கோ F6 Pro வந்து ரெட்மி K70 ரீபிராண்டட் அப்படின்ட்டு திருப்பியும் இந்த ராம் ஃபுல்லாக லீக் ஆயிடுச்சு. இந்த F6 Pro இமேஜ் வந்து X6 Proவோட இமேஜா இல்லாட்டி F6 Pro இப்படி தான் இருக்குமா? இல்லை இது பழைய இமேஜ். ஏன்னா X6 Pro இப்படி இருக்குமே, அதான் பார்த்தேன். பழைய டிசைன் தான் இது. ஆக்சுவலாக இதோட ராம் வந்து லீக் ஆயிருக்கு. இந்தியாவில் வேற F6 வந்து இந்த மாதமே லான்ச் ஆக போகுதுன்ட்டு ஹிமான்ஷு இருக்காருல்ல, அப்போ அது 7+ Gen 3யோட வரும்ல. அவர் டீசர் போட்டுட்டு இருக்காரு 7+ Gen 3யோட. அப்போ கூடிய சீக்கிரம் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் இன்பர்சன் ஈவெண்ட் வைக்கிறோம். ஸோ ஆஃப்லைன் ஈவெண்ட் வந்து வைக்கவே இல்லை, இது வரைக்கும் வச்சதே இல்லை. போக்கோ FI கூட ஆன்லைன். போக்கோ FI எங்கே இருக்கு சார்? ஆன்லைன் தான் இருக்குது. போக்கோ FIலாம் போயிடுச்சு இல்லை. போக்கோ FI எல்லாமே திரும்பி தூக்கிட்டானுங்க. போக்கோ மொத்தம் 13 Pro எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க. 13 Pro போயிடுச்சா? ஆமாம், போகலை, அது போயிடும். கேட்டாங்க ஆல்ரெடி எல்லா இதையும். ஸோ இப்போது போக்கோ F6 Pro வந்து இந்தியா லான்ச் ஆகுமா அப்படின்னு தெரில. ஏன்னா இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கா. ஏன்னா 8 Gen 2 இருக்குது இதில். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் F6 Proவில். அந்த லைட் ஃபியூஷன் 800 சென்சார் அதுவும் இருக்குது. அது தவிர 5000 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஜூன் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி குளோபலில் வந்து F6 அண்ட் F6 Pro லான்ச் ஆகும், இந்தியாவில் வந்து F6 லான்ச் ஆகும். அந்த மாதிரி இருக்கும் ஈவெண்ட். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. அடுத்தது IEM லவர்ஸ்க்காக ஹெட்ஃபோன்ஸ் ஒன் வந்து ஃபேயோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க புது IEM வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா 2 மாடல் இருக்குது. ஒன்றில் வந்து Type-C வச்சே லான்ச் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி IEMல வந்து Type-C இருக்காது. ஆமாம், 3.5mm தான் இருக்கும். நம்ம கன்வெர்ட்டர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நார்மல் மாடலும் இருக்குது, 3.5mm மாடலும் இருக்குது. ஸோ வேணும்னா வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து 1500க்கு வந்து 3.5mm வேணும்னா 1500, 1700க்கு வந்து USB Type-C வேரியண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது மெயின் ஹைலைட் வந்து 10mm டைனமிக் டிரைவர் இருக்குது. ஸோ அது தவிர பில்டின் மைக் கூட இருக்குது. சில இதில் மைக் இருக்காது, ஸோ இதில் வந்து மைக்கும் இருக்குது. ஓகே, சூப்பர்ரா. ஸோ அதான் OFC ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் மெட்டீரியல் இருக்குது. ஸோ நல்லா உழைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 7 கிராம் தானே அந்த இது ஹெட்செட், ரீப்ளேஸபிளாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கும் அப்படின்னு. 5 ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக். நிறைய பேர் வந்து இந்த இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, KZ. ஆமாடா, அதுதான். அப்புறம் CCA அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. 5 தரல, நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது டிக் வாட்ச் Pro 5 Enduro அப்படின்ட்டு வாரம் வந்து டிக் வாட்ச் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவிலையும் சேலில் இருக்குது. ஆனால் இந்தியாவிலாம் நம்பி வாங்கலாமான்னு தெரியலையே. டிக் வாட்ச் இந்தியா வெப்சைட்டில் வந்து சேலில் இருக்குது. ஆனால் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் உண்டா தெரியலையே.
ரொம்ப காலமாக இந்தியாவில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க டிக் வாட்ச். இதுலேயும் இருக்குது, இந்தியாலேயும் இருக்குது. ஸோ குளோபல் வெப்சைட்டில் வந்து ப்ரைஸ் எவ்வளோ, இது கம்மி, குளோபலில் கம்மி தான், 30,000 ரூபாய்க்குள்ளே தான் பாருங்கள். இந்தியாவில் வந்து 35, இங்கே வந்து $350, 29,000. சூப்பர். ஸோ டிக் வாட்ச் ப்ரோ 5 இது வந்து வேற வயசு. போன வாரம் டிக் வாட்ச் 5 ப்ரோ 5 நார்மலாக வந்துச்சு. அதுக்கும் இந்த என்டியூரோக்கும் என்ன இதுன்னா அதே டிஸ்பிளே தான் இருக்குது, டியூவல் டிசைனு. இந்த ஸ்னாப்டிராகன் W5+ Gen 1 இது வந்து ஸ்மார்ட், அந்த OnePlus இருக்குல்ல அதே மாதிரி டியூவல் அதுதான். இது டியூவல் ஓஎஸ் எதுக்கு இருக்குன்னே தெரியல என்னால. வியர் ஓஎஸ்ஸே ட்ரை பண்ண முடியல. ஏன் வியர் ஓஎஸ் ட்ரை பண்ண முடியல? இல்லை இதில் அதுலேயே பில்டினாக வச்சுருக்காங்க. இதுக்கு நீ வேற ஓஎஸ் ஆப் ட்ரை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகிருக்கும். இல்லை இது ஆப்பே இதுவே டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. இதில் வியர் ஓஎஸ் ஆப் இப்படியே இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான்டா. இதில் பண்ணணும். அது கூகுள் பிளேயில் போய் இன்ஸ்டால் பண்ணுவோம் ஆப்பை. அதில் கூகுள் பிளே இருக்குல்ல, அதில் போய் நீ ஸ்ட்ராவா நைக்கி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணினா அது வந்து அதான் அப்போ தான் வயர் ஓஎஸ் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. நீ தனியாக வேர் ஓஎஸ்னு ஒரு மோட்லாம் கிடையாது. இந்த ஸ்மார்ட் மோடு தான் வேர் ஓஎஸ் மோடு. ஓகே. இல்ல நான் வந்து மொபைல்ல VROS ஆப் டவுன்லோட் பண்ணி அது வந்து பிக்சல் வாட்ச் தான் அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு வந்து கடைசியா டிக் வாட்ச் 3 ப்ரோ ஞாபகம் இருக்கா சார்? ஆமா, டியூவல் லேயர் டிஸ்ப்ளே மாதிரி இருக்கும். அது வந்து பயங்கர பவர் ஹங்கரியா இல்லாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணி சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஸோ இவங்க இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டியூவல் ஓஎஸ்னால ஸ்மார்ட் மோட்லேயே வந்து 90 hours வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 100 hours சொல்கிறாங்கல்ல, இவங்க வந்து 90 hours வரைக்கும் இந்த ஸ்மார்ட் மோடில் தாங்கும். எசென்ஷியல் மோடு அந்த எதுவுமே இல்லாமல் வெறும் இந்த ஒர்க் அவுட் ட்ராக்கிங்கு இது அது நோட்டிஃபிகேஷன் அதுக்கு மட்டும் வந்து 45 days தாங்கும். 45 days? அதான் நம்ம அமேஸ்மெண்ட் வாட்ச் மாதிரி வேலை செய்யும். ஆனால் 45 நாள் எதுவுமே வராது, வெறும் நார்மல் இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும், ஸ்டெப் கவுண்ட் வரும், அதெல்லாம் வரும். ஏன் பேட்டரி ரொம்ப பெருசா என்ன? 500 mAh தானே இது போட்டிருக்கு. 500 550 அதில் போட்டிருக்குமே, அவ்வளோதான் இருக்குது பேட்ரி. ஆமாம், அவ்வளோதான் போட்டிருக்கு. ஸோ பில்டு குவாலிட்டி எப்பயுமே நல்லாயிருக்கும் டிக் வாட்ச். இவங்க வந்து அலுமினியம் ஃபினிஷ் இருக்குது, அது தவிர நைலான் ஃபைபர் கிளாஸ் இது இருக்குது, சஃபயர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கிறிஸ்டல் கிளாஸ் வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ரப்பர் இன்டர்சேஞ்சபிள் ஸ்டாஃப் 24 mm தான். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ 2GB RAM இருக்குது, 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கூட இருக்குது. ஒரு காலத்தில் டிக் வாட்ச் பேட்டரி பெருசு. ஆமாம், 628 mAh. ஏன்னா அதான் பார்த்தேன். ஆனால் வெயிட் என்ன சமயம் 44 வித்தவுட் பேண்டு 44. பரவாயில்லையே. வித் பேண்டு மேபி ஒரு 70 கிராம் இருக்கும். அந்த மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஹானர் வாட்ச் அது ஒன்று நம்ம பார்த்தோமே, ஹுவாவே வாட்ச் அது ஒன்று நம்ம அன்றைக்கி பார்த்தோமே, அது வாட்ச் வித்தவுட் பேண்டே 60 கிராம் பண்ணுவோம். அது வந்து பயங்கரமான பில்டுக்காக மெயினாக. ஸோ அடுத்தது விவோ Y200 GT. ஜம்பெல்லாம் Y200T GTன்னா என்ன தெரியுமா? டேய் இது என்ன இந்த ஐகோவோட டிசைன் தான். ஐகோவோட ஃபோன் தான் ரீபிராண்டட் விவோவா வருது. இதுக்கு முன்னாடி ஐகோ வந்து சைனால லான்ச் பண்ணானுங்களா? ஆமா, அதே தான் ஐகோ Z9 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க சைனா. சூப்பர்ரா. ஒரு ஐகோவும் ஒரு ஐட்டலும் வருது பாருங்க, அதே டிசைன் தான். அப்படி ஐகோ மாதிரி தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது இது ஐட்டல் இல்ல, ஐகோ Z9Xன்னு ஒன்று லான்ச் ஆக போகுது, விவோ T3X. அது வந்து Z9X. அது இப்போ சைனால வந்து இதுவா லான்ச் ஆகுது. இதுக்கு ஒரு மீம் போடலாம் நீ சூப்பரா. விவேக் வந்து உள்ள எட்டி பார்த்து நான் கேமரால பிடிச்சிட்டேன்னு வர தெரியுமா, இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் அங்க போனான், அவன் அங்க போனான், இவன் இங்க போனான். விவோ இந்தியால லான்ச் பண்றாங்க, பேபி பறந்துச்சு. அதே வந்து Z9Xன்னு ஒன்று லான்ச் ஆச்சு. அதே திருப்பி சைனால வந்து என்னடா ஒன்றும் புரியல. ஒரே ஃபோன் தான், டிஃபரெண்ட் நேம். ஆனா டிசைன் பின்னாடி டிசைன் மாத்திருக்காங்க பாரு. ஐக்கு மாதிரி இல்லல, ரொம்ப பெருமை இல்ல பண்றது. கேமரா அதே தான், ஆனா டிசைன் மாதிரி இருக்குல்ல பின்னாடி. சாமி போதும்டா, ரீல் வந்து போச்சு. ஆனா இதுக்கு டிசைன் பண்றதுக்கு இது இல்ல, அதே டிசைன்ல வச்சுட்டாங்க, ஐக்கு டிசைனே வச்சுட்டாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐக்கோ பார்த்து விவோ காப்பி, ரெண்டும் ஒரே கம்பெனி தான்டா. யார் இதை புரிய வைக்க போறா? அடுத்து ஃபைனல் நியூஸ், AliEx அப்படின்னு ஒரு போன தடவை அந்த ஏலை வந்து மெமரி கார்டை மட்டும் உருக்கி நமக்கு அந்த பிளேட்டை மட்டும் எடுத்து கொடுக்கும். இல்ல அதுக்கப்புறமே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இது அதுக்கு அடுத்த இது. ஸோ அதுக்கு அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட், செவரல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். லார்ஜர் பேட்டரி இருக்குமா, ஸோ 30 to 40% இம்ப்ரூவ்மெண்ட் இன் பேட்டரி அப்படின்னு போட்டிருக்காங்க போன ஜென்ரேஷனோட. அது இவங்க தனியாக ஒரு வீடியோ வச்சு இது நெக்ஸ்ட் ALI அப்படின்ட்டு ஒரு டீசர்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. சூப்பர்ரா.
குட் ஒன். ஸோ அதுக்கு அடுத்தது ஈஸியர் அப்கிரேட்ஸ்க்காக M2 2280 ஸ்லாட் வந்து வச்சுருக்காங்களா மெமரிக்காக. ஓகே. மெமரி கார்டுனால தான் இந்த பிரச்சனை இதுன்னு நினைக்கிறேன், இந்த மூவ் பண்ணிட்டாங்க. ஈஸியாக வந்து மெமரி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து 2 USB Type-C போட்டிருக்கு. ரீலோகேட் மெமரி ஓவர் ஹீட்டிங் இஷ்யூக்காக மெமரி கார்டு ஸ்லாட்டை வந்து தள்ளி வச்சுட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி க்ளோஸ் டு ப்ராசரே இருந்துச்சு, அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ்லாம் இதுவாகுது அதனால தான் உருகுதுன்னு போட்டிருந்தாங்களே. இப்போ வந்து வேறு இடத்துல ரீலோகேட் பண்ணி, அதாவது ஃபேக்ட்ரியில் பண்ண வேண்டிய சால்ட்ரிங்கு யூஸ் பண்ணுற நேரத்தில் ஆகுதான் மெமரி கார்டு அதுலேயே உருகி ஒட்டிக்குது. அதுக்கடுத்து கண்ட்ரோல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குமா, ஜாய்ஸ்டிக் இன்டர்சேஞ்சபிலிட்டி இருக்குமா, ஆல் பிளாக் கலர் ஆப்ஷன் கூட ஹிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆர்மரி கிரேட்டும் வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைனு. ஸோ இதுக்கு பழைய இது கூட இந்த அப்கிரேட் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டார்லைட் தானா டீசர் போட்டிருக்காங்க. சரி, அப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்களோட ROG ஃபோன் வாங்குறதுக்கு அதை வாங்கி அதுக்கப்புறம் அதில் என்னடானா திடீர்னு ஒய்ஃபை கார்டு வேலை செய்யலை, ஒய்ஃபைக்கான ப்ராசஸர் பார்ட்டே வேலை செய்யலைன்ற பஞ்சாயத்தெல்லாம் தவிர்த்து இதே வாங்கிட்டு போயிடுவாங்க போலயே. உங்களுக்கு விண்டோஸ் என்னென்ன இல்லடா 70,000 அந்த மாதிரி ப்ரைஸ்க்கு வருது. போன தடவை அப்படி தான் வந்துச்சு 70K. இந்த வாட்டி வந்து அதை விட அதிகமாக இருக்குமாமே ப்ரைஸ். இல்லை ROG ஃபோனே ஆல்ரெடி 1,00,000 சம்திங்கு. 1,00,000 இதே வாங்கிட்டு போயிடலாமே. இதில் காட் ஆஃபர்லாம் இதில் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ஏன்னா Ryzen Z1 Extreme இருக்கும், 1 TB பில்ட் இன் ஸ்டோரேஜ் இருக்கும். அது தவிர மெமரி கார்டு எக்ஸ்பான்ஷன் வேறு இருக்குது. 7 inch 1080p 120Hz 120Hz எதுக்கு 140. இதில் காட் ஆஃபர் மாதிரி கேம்லாம் ஆடலாம்ல. ஆடலாம். விண்டோஸ் தானே, விண்டோஸில் என்னெல்லாம் கேம் இருக்கோ எல்லாமே ஆடலாம். பார்த்துக்க சம்மங்கப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து $699 இருந்துச்சு, இப்போ வந்து $799 போட்டிருக்கு. ஸோ விலை அதிகம். ஸோ June 2 காம்ப்யூடெக்ஸில் தான் இது லான்ச் பண்ணுறாங்களாம். பார்ப்போம். அப்பயே இந்தியாவுக்கும் வந்துருச்சு, போன தடவை இதுவும் இந்தியாவுக்கு வரும். பார்ப்போம். வரும். ஆமாம், அதான் ஃப்ளா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுல தப்பு இல்லை, வரட்டும் பார்ப்போம். ரைட்டே, இதெல்லாம் தான் இன்னியோட நியூஸ். வேஸ்ட் நியூஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதற்கு விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாம். பாய்.